ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் எல்லாம் எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, வந்து யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. then இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Knight of Wands, okay. Hierophant, Queen of Wands, Six of Wands, Page of Cups, Justice. Page of Pentacles, Nine of Cups, Ten of Swords, Devil, Star, Four of Swords. Okay, so bottom of the deck, Judgment. Ripeness, mind, protection, friendliness, abundance, cleansing with the fast, playfulness, source, completion, possibilities, compromise, outsider, Sarah. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டரோட தாட்ஸ் என்ன எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்ட் நைட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் அப்போ ஒன்றுனால பயந்து பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இது ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல் கனெக்ஷன், சோல்மேட்டோ ட்வின் ஃப்ளேம்ஸோ இருக்குல்ல, ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் மாறாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நைட் இவரோட தோட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அந்த கரண்டி ரிலேஷன்ஷிப் மேபி நோ கான்டெக்டில் இருக்கலாம். இல்லைங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி பெருளவு க்ளோஸோ இல்லைங்க பெருளவுக்கு அட்டாச்மெண்ட்டோ இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து எல்லாமே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் பாடி நீங்கள் பார்க்காதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு ஆக்சுவலி ஒரு சோலாக பாருங்கள், ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு ஆன்மா, அப்போ அடுத்தவங்க பாடியில் இருக்கிறது ஒரு ஆன்மாங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் ஆக்கிங்க. ஆக்சுவலி இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்ன தேவை அப்படின்னா பீஸ், இண்டிபெண்ட். ஓகே, பீஸ், இண்டிபெண்ட், அதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை ஆக்சுவலி. தென் ஃப்ரீடம். பட் அது நம்ம ஒரு ஆக்சுவலி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், நம்ம அதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பீஸ், இண்டிபெண்ட், ஃப்ரீடம். இப்போ நம்மளே வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஆக்சுவலி எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஃப்ரீடம், பீஸ், இண்டிபெண்ட். நம்மளும் இது தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். சேம் ஆப்போசிட் இருக்கிற போஸ்டரும் சரி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் சரி, அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது தான் இந்த உலகத்தில் லவ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி, வேலை, ஒர்க்கு, இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பீஸ், இண்டிபெண்ட், ஃப்ரீடம். அதுதான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் கொடுக்குற ஒரு பட்சத்தில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உங்களை விட்டு போகாது. ஓகே, பட் அதை நம்ம கொடுக்குறது கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஓவர் அட்டாச்மெண்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்.
ஓகே. ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி நமக்கு அந்த இடத்துல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது, நம்ம அவங்கள டைட்டா பிடிக்கிறது, அவங்கள வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணுறது. இதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மள விட்டு போயிடுது ஆக்சுவலி. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும்ல. இந்த ஒரு பெர்சன் எனக்கு லைஃப் லாங் வேணும். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட், பீஸ். இது 3 நீங்க கொடுக்குற பட்சத்தில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உங்களை விட்டு போகாது. இது ட்ரூவான விஷயமாகும். பட் இது 3 நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும். ஓகே. நம்ம டிட்டாச்மெண்ட்டுக்கு வரணும். அட்டாச்மெண்ட் இருக்காதுங்க ஆக்சுவலி. நம்ம ஒவ்வொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அட்டாச்மெண்ட் இருக்காதுங்க, அட்டாச்மெண்ட் இருக்காதுங்க. நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். இடைப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் நமக்கு வேண்டாம் அட்டாச்மெண்ட்டு. ஓகே. ஒரு ஆன்மா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு ஆசைப்படுங்க. அதே கொடுங்க ஆக்சுவலி. ஓகே. பட் நோ அட்டாச்மெண்ட். ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னா நோ அட்டாச்மெண்ட். ஓகே. பட் எனக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன மனசில் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் கூட இருக்கும்போதே நம்ம அந்த ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட், பீஸே கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிருக்காது. பட் நம்ம செப்பரேஷனை நம்ம திருத்துறோம். ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கும்போதே நம்ம அதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா செப்பரேஷனே வந்திருக்காதுல்ல. பட் செப்பரேஷன் ஆன பிறகு நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலி. கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறோம், அவங்க ஃப்ரீயாக விடுறோம். ஓகே. ஸோ எனக்கு இங்கே மனசிலாகுது அந்த விஷயந்தான். ஓகே. எனக்கு எதாவது மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் காஸ்ட் ரிலேட்டட் ஃபேமிலி இஷ்யூ இங்கே இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஓகே 2 பேருக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், எத்தனை மாத்திரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் 2 பேரும் கூடி சேரும்போது இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு சேம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே. அதே ஒரு செப்பரேஷனோ இல்லைங்க அது ஒரு நீங்கள் 2 பேரும் ஒரு காண்டாக்ட்லேயே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது ஆத்மார்த்தமாக நீங்கள் ஹாப்பியாக இருந்து அவங்க வேலையை ஹாப்பியாக நீங்கள் பண்ணிட்டு. அதே 2 பேரும் ஒரு காண்டாக்டில் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்லும்போது 2 பேருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பதட்டம், வலி, வேதனை இது 2 பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு சேம் இந்த ரிலேஷன்ஷிப். எனக்கு அதை தான் ஃபீல் ஆகுது. ஓகே. மேபி 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன ஆட்களாக இருக்கலாம், சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் லாஸ்ட் நைட் இது ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு மைண்டில் 24/7 உங்களோட தாட்ஸ் உண்டு. ஓகே. 24/7 உங்களோட தாட்ஸ் உண்டு. பட் இந்த பர்சன் லாஸ்ட் நைட் ஓவர் திங்கிங் பண்ண என்ன அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி எனக்கு என்னை சுற்றி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். லாஸ்ட் நைட்டோட தாட்ஸ் அதுதான். எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், என்னை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். பட் இன்னதும் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் அந்த உலகத்தில் எது இருந்தாலும் நான் ஹாப்பியாக இல்லை. ஓகே. பட் என் கூட காண்டாக்டில் நீ இருக்கும்போது எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், பட் நீ என் கூட காண்டாக்டில் இருக்கும்போது நான் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு அமைதியாக இருந்துட்டு என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு. பட்டு நீ இல்லைன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீலிங், ஏதோ இருந்தும் எல்லாம் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் சொல்லுவோம்ல, எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, எல்லாம் இருந்து அனாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாம் இருக்குது அந்த உலகத்தில் வந்து ரசிக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு நிறைய பாத் இருக்குது, நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் நான் ஹாப்பி இல்லை, எல்லாம் இருந்தும் என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியலன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு தோடு இவருக்கு ஃபீல் ஆகிடுது. அப்படி திங்க் பண்ணிக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு கரண்ட்லி ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் இந்த மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, எல்லாம் இருந்து என்னால் ஹாப்பியாக இருக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு பர்சனோட குறை தான். அவங்க என் லைஃப்பில் இல்லாதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸாக சொசைட்டியும் ஃபேமிலியும் ஒருபோதும் அக்செப்ட் பண்ணாது. சொசைட்டியும் ஃபேமிலியை தாண்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படியே லைஃப்பில் கொண்டு வருவேன்னு திங்க் பண்ணி ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு லாஸ்ட் நைட்டு. ஓகே. சாரி காய்ஸ், எனக்கு கீழே ஃபீல் ஆகிற விஷயத்தை நீங்கள் டீல் பண்ண பர்சன் எனக்கு ஆக்சுவலி பாவமாக தோணுது. ஏன்னா அது ஒருத்தவங்களோட எனர்ஜிஸ் நமக்கு இங்கே மனசில் ஆகிற ஒரு பட்சத்தில் அவரோட நான் என்ன சொல்கிறேன் அப்போ அவங்க இடத்துல போய் இருந்து பார்க்கும்போது நமக்கு அதை வலி வேதனையே மனசில் ஆகும். ஓகே. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். மேபி நீங்கள் உங்களோட ஏஜ் குறைஞ்ச ஒரு போஸ்ட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். லாஸ்ட் டேட் இது ஒரு போஸ்ட் உங்களை பற்றி பயங்கர ரொமான்டிக்காக இவர் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அபோண்டன்ஸ் வேணும், ஒரு இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் யூனிவர்ஸுங்கிறது எனக்கு நான் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ கிஃப்ட்டு, எவ்வளோ அபோண்டன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு அபோண்டன்ஸ் வேணும் இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே. இவர் லாஸ்ட் நைட் ரொம்பவே ரொமான்டிக்காக சிந்திச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, எப்படி உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறது இவருக்கு ஆக்சுவலி வழி தெரியல. இவர் ஆக்சுவலி லாஸ்ட் நைட் என்ட்ரு ஆகணும், உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும், உங்களை தேடி வரணும், உங்கள் கூட காண்டாக்டில் இருக்கணும், கம்யூனிகேஷனில் இருக்கணும், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும். ஆக்சுவலி இவர் சிந்திச்சுட்டு உண்டு.
பட் அது எப்படின்னு இவருக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா கரண்டி ரிலேஷன்ஷிப் வந்து இவர் நினைக்கிற ரீதியில் போகலை. ரிலேஷன்ஷிப் டோட்லி கொலாப்ஸ் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டு. நீங்கள் மேபி உங்களுக்கு தோணலாம், என்ன மேம் பாவம் பார்க்குறீங்க இவங்களுக்கு, அவங்க இவங்களுக்கே உங்களுக்கு பாவமாக தோணுது நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு இல்லாமல் ஒரு டைமில் ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்கிட்டோன்னு உங்களோட கொஸ்டின்ஸாக இருக்கலாம். ஏன் சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ட்ராமா இது ஆட்டோமேட்டிக்காக எண்டப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. இவர் ஓவர் திங்கிங் பண்ணி பக்கவாக ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்கிட்டு காரணம் கேட்டிங்கன்னா ஃபேமிலி சொசைட்டி. மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலிங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கலாம். அப்படி இல்லை இந்த பர்சன் ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவங்க ஃபேமிலி இவருக்கு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மதிப்பு மாதிரி தான் இருக்கலாம். இல்லைங்க இவருக்கு எப்போவுமே இவர்கிட்ட குறைச்சி ஆட்கள் வந்து எப்போவுமே டீலிங்கில் இருக்கலாம். ஓகே, ஒர்க் விஷயம் மட்டும் ஒரு 10 பேர் ஒரு 20 பேரை காண்டாக்டில் வந்து போய் வந்து ஃபாதராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், எப்போவும் ஆட்கள் வந்து போய் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தன்னோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் லைஃப்பில் எடுக்க மாட்டார். ஓகே, ஸோ அதனால் வந்து ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு என்னை விட எனக்கு ஃபேமிலியும் சொசைட்டி இருக்கிற மரியாதை இம்பார்ட்டன்ட், நேம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் ரிலேஷன்ஷிப்பை என்ன பாக்கிட்டு போயிட்டு அது உண்மையான விஷயமாகும். கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கோ ஆக்ஷன் கொடுக்குறதுக்கோ இல்லைங்க ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுறதுக்கோ அந்த பர்சனுக்கு ஓவரால் எனர்ஜி நமக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்னென்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் ஃப்ளேஃபுல்னஸ் காட்டுண்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாமே இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணிட்டு கொலாப்ஸ் ஒரு என்ன சொல்கிறது லைஃப் லாங் கொண்டு போக வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தன்னோட விளையாட்டுனாலையும் தன்னோட சீரியஸ்னஸ் இல்லாத எனர்ஜினாலையும் ஒட்டுமொத்தமாக இவர் கொலாப்ஸ் ஆக்கிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்கிறது சேர முடியாத அளவுக்கு இவர் கொலாப்ஸ் ஆக்கிட்டு. ஓகே, இவர் அதை ஃபீல் பண்ணிட்டு லாஸ்ட் நைட்டு எனக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்கு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் எந்த ஒரு எஃபோர்ட்டும் ஆக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது. அப்போஸ் இருக்கிற போஸ்டில் ஏதாவது கொஞ்சம் இறங்கி போனால் மட்டும்தான் என்னால் வந்து ஏதாவது பண்ண முடியும்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஆக்சுவலி கரண்ட்லி நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அப்படி இல்லைங்க கரண்ட்லி ஒரு இவரை பிடிச்சி நீங்கள் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லைங்க கரண்ட்லி உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம். இல்லைங்க இங்கே அவைலபிள் இல்லைன்னு காட்டிக்காமல் இருக்கலாம். பட் வீடியோ பார்க்குறவங்க உங்களோட பரிமாற்றத்துலையும் கேரக்டர்லேயும் பிஹேவியர்ஸ்லையும் இவருக்கு ஒரு விஷயம் மனசிலாகிட்டு கரண்ட்லி உங்கள் சைடு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இவருக்கெல்லாம் ஏன்னா இவர் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் இஷ்டம் போல் இவர் நின்றுட்டு ஓகே, இவர் வந்தது நீங்கள் இவரை நம்புறது மறுபடியும் இவரை உங்களை விட்டு ஓடுறது. ஸோ இந்த மாதிரி பல டைம் நடந்துட்டு. அப்போ கரண்டி இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகாத அளவுக்கு நீங்கள் இவரை நம்ப இவருக்கு மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு போயிட்டு உண்டு. வந்து போய் இவருக்கு மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு. அப்போ இவர் உங்கள் லைஃப்பில் வர முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி போதும், நீ வந்ததும் போதும், நீ இருந்ததும் போதும்டா சாமி பெரிய கும்பிடு என்னை விட்டுட்டா போதுங்கிற தாட்டுக்கு நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. அப்போ இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் சைடு கேட்டு க்ளோஸாக இருக்குது. ஓகே, இவர் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் இவர் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் என்ன சிந்திச்சுக்கணும்னா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கோ ஆக்ஷன் எடுக்க ஐ எம் ரெடி. பட் அவங்க டோட்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க குறைச்சி கூட அவைலபிளாக காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லை. அப்போ கரண்ட்லி உங்கள் சைடு ஒன்றும் இல்லை. அப்போ இவருக்கு அந்த இடத்துல ஒரு ஃபியர் வந்துட்டு இனி நம்ம அங்கோட்டு போனோம் அப்படின்னா நம்ம நேமும் டேமேஜ் ஆகி போயிடும், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும். நமக்கு என்ன சொல்லுது ஆக்சுவலி நீங்கள் பவுண்டரி செட் பண்ணலை. பட் உங்களோட பிஹேவியர் வச்சுட்டு இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு சால்வ் கேட்குறதுக்கோ எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு நான் ரெடி. பட் அவங்க எனக்கு சுத்தமாக மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. எனக்கு துளி கூட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் நான் எப்படி அங்கே போய் நிற்கிறது, இந்த ஒரு சுச்சுவேஷன் நான் போய் நின்று அப்படின்னா ஷோராக நான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்ன. எனக்கு அது இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது போகிற வரைக்கும் போட்டு பார்ப்போன்னு ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு கடந்து போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் நைட் இவர் பயங்கர ரொமான்டிக்காக இவர் மேபி நீங்கள் செக்ஷுவல் இன்டிமேஷன் ஆகிருந்தீங்க, செக்ஷுவல் நீங்கள் பேசி எடுத்துக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா இவர் லாஸ்ட் நைட்டு பயங்கரமாக இவருக்கு செக்ஷுவல் தாட்ஸ் வந்துட்டு. அதனால தான் இவர் காண்டாக்ட் பண்ணணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், எப்படியாவது நானும் அவ்வளோ கனெக்ட் ஆகணும், எப்படியாவது ஒரு வாட்டி உங்கள் லைஃப்பில் என்ட்ராக முடியாது. ஆள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். ஒரு வாட்டி எப்படியாவது என்ட்ராக முடியாதா, ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, எப்படி என்ட்ராகிறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அபண்டன்ஸ் கொண்டு வருது. இவருக்கு ஆக்சுவலி ஒன்றும் தெரியலை ஆக்சுவலி. ஓகே, இவர் லாஸ்ட் நைட் இவர் சிந்திச்ச விஷயம் அப்படின்னா நான் இப்போ அங்கிட்டு போனேன் அப்படின்னா ஷோர் என்ன 110% ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்மாக ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அப்படி இவர் ஓவர் திங்கிங் பண்ணி லாஸ்ட் இவர் ஆக்சுவலி இவரை சாந்தமாக்கிட்டு உண்டு.
என்ன சாந்தமாக்கி விடணும்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஓகே, ஒரு தென்னை மரத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது காய்க்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி எனக்கோ அவளுக்கோ இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. இப்போது நான் போய் நின்று அப்போ அது சரியில்லை, டைம் சரியில்லை, இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, இங்கே ஓவரால் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுண்டு, எல்லாம் இங்கே கொலாப்ஸ் ஆகிட்டுண்டு. நமக்கு பொறுமையை தள்ளி இல்லைங்க இப்போ ஃபேஷன்ஸ் தள்ளி நமக்கு இங்கே வேறு எதுவும் வழி இல்லை. இப்போ நான் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு எஃபோர்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க குறைச்சி கூட அவங்க இன்ட்ரெஸ்ட்டை காட்டிக்கலை. ஓகே, ஸோ அதனால் இவர் ஆக்சுவலி திங்க் பண்ண விஷயம் இப்போ நம்ம போகிற கட்டாயம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் கூட போகட்டும், என்ன தான் நடக்குன்னு பார்க்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காலம் ஒரு பதில் சொல்லணும். இவர் ஆக்சுவலி கரண்ட் இந்த ஒரு போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் இவர் என்ன தான் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருந்தாலும் இவருக்கு ஃபீலிங்ஸ் இது தான். அதை மட்டும் இல்லாமல் கரண்ட் இவர் பவுண்ட்ரி செட் பண்ணி ரீசன் எதாவது அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இவர் இருக்காரு. ஓகே, இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா கரண்டி நீங்கள் எப்படி மூவ் ஆன் பண்ணுவீங்க, இல்லைங்க நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட்டில் நீங்கள் வருவீங்க, நீங்கள் ஒரு கோயின் வித் சுச்சுவேஷனுக்கு போவீங்க, செல்ஃப் லோ பண்ணீங்க, அடித்து முடிச்சு நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. இவர் துளி கூட இவர் சிந்திச்சிட்டு இல்லை. அப்போ கரண்டி நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சது இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் ஆக்சுவலி டோட்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். குறைச்சி கொடுத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காட்டிக்கல. ஓகே, அப்போ இவர் ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப் அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு தெய்வம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனாலே கரண்டி இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டோம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் உண்டு, கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நானும் அவ்வளோ மறுபடியும் சேருவோம். ஏன்னா என்ன தான் இந்த நானும் அவ்வளோ செப்பரேட் ஆன பிறகு என்ன ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. எல்லாருமே என்னை சுற்றி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, பட் நான் ஹாப்பி இல்லை. என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேங்க, பட் நான் மட்டும் எதையோ பறி கொடுத்த மாதிரி எல்லாம் இருந்து என்னால் ஹாப்பியாக வாழ முடிய ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு அடுத்து அத்தனை மாத்திரம் இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஷோருங்க அது இவருக்கு எல்லாம் இருந்து ஒரு ஹாப்பினஸ் இவருக்கு எங்கேயுமே கிடைக்கல, எல்லாம் இருந்து அனாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாருமே இவரை சுற்றி ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னு இவரே ஹாப்பி இல்லைங்க. எல்லாம் இருந்து இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ அபண்டன்ஸ் இருக்கலாம், யூனிவர்ஸ் இவருக்கு கொடுத்துருக்கலாம், பட் நீங்கள் இல்லாத ஒரு குறை இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை நம்ம சொல்லலாம். இவருக்கு மைண்டு ஓகே இல்லைனா அஃப்கோர்ஸ் இவருக்கு ரியலைசேஷன் உண்டு. ஓகே, நான் ஆப்போசிட் போஸ்ட்கிட்ட நான் நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தேன், இல்லைங்க அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு கான்டாக்ட்லேயும் நான் போயிருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஃப்ளேஃபுல்லாக காட்டிட்டு அதனால தான் கரண்ட் எனக்கு அங்கே ஒரு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஆகிட்டுன்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஷோராக தெரியும். ஓகே, ஒரு பயங்கர சேட் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க மாட்டேது ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் என்னால் முன்னோட்டு போக முடியாது, ஹாப்பியும் இல்லை, என்னோட வலி வேதனையாது யாருக்கு புரிய போகிறது கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது ஒரு வழியை நான் சுமந்து கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னேன்னு நான் சரி பண்ணுவேன், என்னேன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி சொசைட்டி மீறி என் லைஃப்பில் கொண்டு வருவேன். இதில் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர சங்கடமாகும். ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன், என் லைஃப் முன்னோட்டு போயிட்டுருக்கு, நான் வாழ்ந்துட்டுருக்கேன், பட் நான் ஹாப்பி இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு போயிட்டுருக்கு. இவருக்கு ஆக்சுவலி எங்கேயுமே ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு ஃபீல் ஆகுது, எங்கேயுமே இவருக்கு ஒரு பீஸ் ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இவரோட ஹோம் நீங்களாங்க. இவர் ஆக்சுவலி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நிற்கிறோம் அப்படின்னா அது இவர் உங்ககிட்ட நின்றுட்டு நம்ம சம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பயந்து நிற்போம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கையை விட்டு போயிடக்கூடாது, நம்ம ஒரு ஃபேரில் நம்ம நிற்போம் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஒரிஜினாலிட்டி நின்றுட்டு ப்ளஸ்ஸே மைனஸ் நீங்கள் ஆஸ்பெக்ட் பண்ணிட்டு இவருக்கு எங்கேயுமே ஒரு ஹோம்லி வைஃப் ஃபீல் ஆகலை, எங்கேயுமே இவருக்கு ஒரு 9 of Cups இவருக்கு லைஃப்பில் அத்தனை மாத்திரம் இவர் யூஸ்ஃபுல்லாக நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் இவர் நின்றுட்டு இவருக்கு லைஃப்பில். நீங்கள் இவர் ஆக்சுவலி உங்ககிட்ட இவர் யார்கிட்ட பேசி பழகினாலும் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் யார்கிட்ட பேசி பழகணும் உங்ககிட்ட கிடைச்ச அந்த ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு யார்கிட்டயுமே ஃபீல் ஆகலை. இவர் லாஸ்ட் டேட் அதே சிரிச்சுட்டு இவர் ஆக்சுவலி இவருக்கு ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என்றைக்கே சொந்த ஊருக்கு போகணும் அன்றைக்கி தான் நிம்மதியாக இருப்பேன், எங்கே போனாலும் என் சொந்த ஊர் மாதிரி இல்லை நம்ம சொல்லலாம். அதே மாதிரியே தான் இவருக்கு தோட்ஸு. என்றைக்கு நான் அந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட போய் நான் சேரணும் அன்றைக்கி தான் என் ஆத்மா சாந்தி அடையும். ஓகே, அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவர் லாஸ்ட் டேட் இவர் கரண்ட்லி ரொம்ப டவுன் ஆகும். இப்போ கரண்ட்லி இவருக்கு ஆக்சுவலி ஒரு வாட்டி இவங்க கூட செக்ஷுவலாக சேர்ந்துருந்தோம். சம்டைம் நமக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, ரொம்ப டவுனாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நம்ம மைண்டில் இருக்கிற போஸ்ட் கூட ஒரு வாட்டி நம்ம செக்ஷுவல் இன்டிமேஷன் ஆகிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த வலி வேதனை எல்லாம் நமக்கு ஒரு ஹீல் ஆகிற ஒரு ஃபீல் ஆகும்ல. இவர் லாஸ்ட் நைட் இவரை சிந்திச்சுட்டு
ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகுறதுக்கும்? ஒரு வாட்டி நான் ஒன்றும் அவளை இன்டிமேஷன் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு வாட்டி நான் ஹக் பண்ணேன், இல்லைங்க ஒரு வாட்டி நான் கிஸ் பண்ணேன், இல்லைங்க ஒரு வாட்டி நான் அவளை சேர்ந்தேன், என்னோட வலி வேதனை ஆத்மா சாந்தி அடைங்கிற ரியலைசேஷன் வரைக்கும் ஃபுல் ஆகிட்டு உண்டு. ஓகே ஓகே. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கொண்டு போயிருக்கலாம். நான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவார், சரியா? அதில் எந்த மாற்றம் அட்லீஸ்ட் இவர் சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை சொசைட்டி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாட்டால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் கூட கான்டாக்டில் லைஃப் லாங் நீ வாழாது இவர் உங்களை சூஸ் பண்ணாது கன்ஃபார்ம். அதே மாதிரி இவர் லாஸ்ட் நைட் சிந்திச்ச விஷயம், எனக்கு செப்ரேஷனில் என்னெல்லாமோ ஃபீல் ஆகுது, என்னெல்லாமோ என் மனசு இயங்குது, என்னெல்லாமோ எனக்கு ஆசை இருக்குது, உனக்கு அதெல்லாம் இல்லையா? உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸோ எமோஷனல்ஸோ இல்லையா? என்ன பிரிஞ்ச வலியோ வேதனை உனக்கு ஒன்றும் இல்லையா? இவர் ஆக்சுவலி உங்களை ஸ்டாராக பார்க்குறார் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, எப்படி உங்களால் மூவ் ஆன் ஆக்க முடியுது, எப்படி உங்களால் மறக்க முடியுது, எப்படி உங்களால் பவராக நிற்க முடியுது, எப்படி கேரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எப்படி இவரை மறந்து நீங்கள் லைஃப்பில் க்ரோ பண்ணுறீங்க? இவருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு பயங்கர ஒரு பவராக ஃபீல் ஆகுது உங்களை. இவர் ஆக்சுவலி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார், எந்த மாற்றமும் கிடையாது. அட்லீஸ்ட் கால கையில் விழுந்தால் என்னை எத்த கோடி இல்லைங்க, எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது, எப்படியாவது என் லைஃப்பில் நீ வந்துன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவர் உங்களை காம்ப்ரமைஸ், இவருக்கு தெரியும் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, இவர் சமாதானப்படுத்தி வருவார். ஓகே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவருக்கு இப்போ இருக்க தாட்ஸ் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அபூண்டன்ஸ் வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும். இவர் ஆக்சுவலி எது சொன்ன இல்லை, உலகமே ஹாப்பியாக இருக்கலாம், ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கலாம், எல்லோரும் ஹாப்பி, பட் நான் ஹாப்பி இல்லை. ஏன்னா யாருக்கிட்டே எனக்கு சொல்லி இந்த கனெக்ஷன் எனக்கு மனசிலாக்க முடியல. எல்லாம் இருந்தும் நான் ஹாப்பி இல்லை, எல்லாம் இருந்தும் நான் அந்த மாதிரி வாழ எதுக்கு வாழன்னு எனக்கே தெரியல. இந்த ஒரு தோட்டத்தை இவருக்கு அழைத்து போயிட்டுருக்காரு. ஒப்புறம் சொல்லப்போனது ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்குது. இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இவரால் பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது இல்லை. ஏன்னா இவர் அத்தனை மாத்திரம் உங்ககிட்ட ஹர்ட்டாக இவர் பிஹேவ் ஆகிட்டு இவருக்கு ஒரு காலில் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் இவர் வந்தால் அப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர்ஸ்கிட்ட சரண்டர் பண்ணுறப்ப 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச இந்த ரிலேஷன்ஷிப்பை கஷ்டப்பட்டீங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வந்திருக்கு, ஜஸ்டிஸ் கார்டும் வந்திருக்கு. இந்த ஒரு போர்ஸ் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. அது நீங்கள் ஆத்மார்த்தம் நம்ம கூட ஒரு டிவைன் பவர். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க, பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ட்யூஷன் மேபி உங்களுக்கு கெயின் ஆகிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். நீ ஒன்று நீ பாரு, ஒன்று நீ ஃபோக்கஸ் பண்ணு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று விட்டு எங்கேயும் போகாது. நியர் ஃப்யூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக நீ எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். பட் நீ ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயின் ஆகிருக்கலாம். ஓகே, ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்கு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்டருக்கு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இவர் இருக்கார் அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபேவராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். ஓகே, இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார், இவர் ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பார். நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் இவரை வச்சு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க வைக்கும் உங்களுக்கு. அதான் நமக்கு இங்கே மனசிலாகுது. இவர் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஓகே, கரண்டி சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், பட் ஷோராக அந்த பர்சன் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வரல, எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இதான் என்னோட லாஸ்ட் நைட் தாட்ஸும் கூட. ஓகே, மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம் நீங்கள். ஓகே, ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே கிளஞ்சிங் வித் ஃபாஸ்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நீங்கள் டீல் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், யாருக்காவது ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் ரீகன்சிலேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் லெட் கோ பண்ணுங்கள், சரண்டர் பண்ணுங்கள், அதை ஃபர்கெட் பண்ணுங்கள், மறந்துடுங்க. அது அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது நம்ம கொடுக்குற ஒரு பிளாக்கேஜ் ஆகும். அதனாலே நமக்கு இங்கே ரீகன்சிலேஷன் நமக்கு இங்கே தடங்கள் ஆகும், சரியா? ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு லெசன் தான். ஓகே, ஐ ஆம் ஹஸ்பண்ட். அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஹார்ட்டாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம். ஓகே, பட் நமக்கு அவங்க கொடுத்த எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஆக்சுவலி கொடுக்குற லெசன்ஸ் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆகாது. ஓகே, ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, நீ லைஃப்பில் க்ரோ ஆகு. இதை தான் அவங்க நமக்கு பல அடி கொடுத்து நம்மளை திருத்த வைக்கிறாங்க. எப்போவுமே நீ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ஒன்றை ஹாப்பியாக வச்சுக்கோ, நீ லைஃப்பில் க்ரோ ஆகு, அட்டாச்மெண்ட் ஆகாது. இதுதான் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம கூடிய அந்த ஒரு போர்ஸர் நமக்கு சில ஆக்சுவலி அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி உங்களை என்ன பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா தங்கமே மானியை கொஞ்சிட்டு இருந்தால் கட்டாயம் நம்ம திருந்த மாட்டோம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால சம் ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நமக்கு ஒரு அடியை கொடுக்குறது. ஸோ நீங்கள் திருந்த ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஓகே, அப்போ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்கு. டோன்ட் வரி, திங்க் பாசிட்டிவ். நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் இந்த ஒரு பர்சனை வச்சு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். பட் திங்க் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பேஷன்ஸை வெயிட் பண்ணுங்கள். ஓகே,
இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ். இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். நமக்கு 999 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ அதையும் தாண்டி 999 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே தென் இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 16 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 50 இம்பார்ட்டன்ட், 29 important, 31 important, 17 important, 23 important, 54 important, 45 important, 55 important, 22 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். எஸ் ஓகே, இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 கிடையாது, 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 important, 6 important, 7 important, 9 important, 11 important, 17 important, 15 important, 21 important, 20 important. ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.